முதல்ல நீ போ. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? யாருன்னா காப்பாத்துக்கல, யாருன்னா காப்பாத்துக்கலப்பா. யாரும் இல்லையா உள்ள? எல்லாம் சுண்டு தூக்கிட்டு போடுங்க. அது மாலா போய் மணி வசதிதான். ஐயா யார் பிச்சை போடுறா இல்லையா? ஐயா நான் சொல்றேன், ஒரு பாஸ்டர் இருக்கிறேன். மாஸ்டரா? பாஸ்டர் போதகர் சுவிசேஷகர். இயேசு கிறிஸ்துக்கு யாரோ ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கிறாங்க. இந்த 3 பேர் சொல்லிட்டாங்க அவங்ககிட்ட. அவங்க தான் சொன்னாங்க, சரி நான் வந்து பார்த்துட்டு போலாம். ஐயா என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐயா பிரச்சனை சொன்னா என்னால முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்காரு. அவரே வெளியே வர முடியல. அவரால் முடியும். அவரே மாட்டின்னு அவர் தான் நம்மளை படைத்தவர். ஆமா, நம்மளை படைத்தவர் அவர். எனக்கு வெளியில வர வைப்பாரு. அவரால் முடியும். ஏன்னா பாவம் செய்யாத ஒருவர் தான் பாவத்திலிருந்து வெளிவர முடியும். அப்படிங்களா? சரி, இப்ப நான் என்ன பண்ண வெளியில வரணும்? ஏதாச்சும் ஒரு மந்திரம் பண்ணி என்ன வெளியில கொண்டு வாங்க. நாங்க இந்த அருகுணத்துல ஊழிச்சோம். சரி பகுதியில ஊழிச்சோம். வள்ளியம்மா வீடுன்னு ஒரு வீடு இங்க இருக்குது. அதுதானா ஐயா? என்ன முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க, நான் வெளியில வரேன். நான் சொல்றேன், நான் கேளுங்க. அங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு நாங்க ஆராதனை நடத்துவோம், பண்ணுவோம். நீங்க அங்க வரும் பொழுது உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் இயேசு உங்களுக்கு எழுச்சுவாரு, பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பாரு. அப்போ நீங்க என்ன செய்யலாம்? விடுதலை பெறலாம். இப்ப நான் எப்படியா வெளியில வருது? நீங்க என்ன செய்யணும்? இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு நீங்க கூப்பிடணும். ஏன்னா பாவம் இல்லாத ஒருவர் தான் பாவத்துல இருந்து விடுதலை கொடுக்க முடியும். சரிங்க ஐயா, நான் கூப்பிடுவாப்போ. அப்ப நீங்க கூப்பிடுங்க, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, உன் பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, ஒரு மகனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி சொல்லும் பொழுது என் பாவங்களை மன்னிங்கப்பா, எனக்காக இந்த பூமியில வந்தீங்க, என் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நீ சிலுவையில் ஏற்றுக்கொண்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு பாவி என்று ஒப்புக்கொள்கிறேன், என்னை விடுதலை ஆக்கின கிருபைக்காக நன்றி. நன்றி. விபச்சாரத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பாவத்திலிருந்து எல்லா தவறான பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கிட்டார்.